வணக்கம். சர்க்யூட் ரேசிங்க்கும் ராலி ரேசிங்க்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ராலி ரேஸுன்றது என்னென்னா காரோட ரேஸ் பண்ணுறது இல்லை, அது நேரத்தோட ரேஸ் பண்ணுறதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ராலி ரேஸ் வீக்கெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ரூட்டை அவங்க அந்த ராலி ரூட்டை ரெடி பண்ணுவாங்க, அப்புறம் அந்த ரூட்டில் எப்படி முதல் தர அந்த ட்ரைவ் பண்ணும்போது எப்படி டிரைவர்ஸ்லாம் அதை அவ்வளோ வேகமாக ஓட்ட முடியுது, இதுக்கு பின்னாடி உள்ள ப்ராசஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராலி ரேஸ் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று ஸ்பெஷல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஸ்டேஜஸ்ன்றது என்னன்னா இதுதான் ஒரு க்ளோஸ்டு பப்ளிக் ரோட்ஸு. இதில் டிராஃபிக் எந்த வித பப்ளிக் டிராஃபிக் எதுவும் இருக்காது. இதில் தான் டிரைவர்ஸ்லாம் ஹை ஸ்பீடாக ஓட்டுவாங்க. ஸோ இதில் அவங்க எவ்வளோ வேகமாக ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றதை நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மவுண்டன் ரோட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து யார் ரொம்ப கம்மியான டைமிங்கில் அந்த மொத்த ஸ்டேஜஸையும் முடிச்சிருக்காங்கன்றோம் அவங்கள தான் வின்னர்னு அறிவிப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்பெஷல் ஸ்டேஜஸ்ஸு. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஸ்டேஜஸ் மவுண்டன்ஸ் நான் சொன்னேன்ல, அது மல்டிபிள் மவுண்டன்ஸ் ரோடு இருக்குன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் ஒன்று பக்கத்துலலாம் இருக்காது. ஸோ ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் முடிச்சுட்டு இன்னொரு ஸ்பெஷல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இடையில இருக்கிற செக்ஷன் தான் டிரான்ஸ்போர்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. இது இல்லைனா ரோட் செக்ஷன் சொல்லுவாங்க. விச் இஸ் என்னென்னா இது நார்மல் பப்ளிக் ரோட்ஸ். இதில் அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ டிரைவர்ஸ் அந்த ஸ்பீட் லிமிட்டோ அந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் அவங்க டிரைவர்ஸ் இப்போ சப்போஸ் அந்த ரோட்டில் இந்த இப்போ ரோட் செக்ஷனில் சப்போஸ் ஒரு டிராஃபிக் ஆகிடுச்சு இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டிரைவர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டைமை மேனேஜ் பண்ணி கரெக்டாக இன்னொரு ஸ்டேஜுக்கு சேர வேண்டியது அது டிரைவர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ அவங்க இந்த லேட்டாக வந்துட்டாங்கன்றதுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அது ஆர்கனைசர்ஸ் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக அதே மாதிரி அவங்க ரொம்ப வேகமாக சீக்கிரமாக சேர்ந்துட்டாங்கன்னு எது வந்துட்டாங்கன்றதுக்காக அட்வான்டேஜஸும் கிடையாது. ஸோ அப்புறம் அது ஒரு விஷயம். ரெண்டாவது சப்போஸ் மொத்தமாக அந்த ரூட்டில் வர அந்த ரோட் செக்ஷன் மொத்தமாகவே ஏதோ ஒரு பிரச்சனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஆர்கனைசர் அதை பார்த்து டிசைட் பண்ணி என்ன பண்ணலான்றதை அவங்க முடிவெடுப்பாங்க. ஸோ ஒரு டீமுக்காகவோ இல்லை ஒரு டிரைவருக்காகவோ தனிப்பட்ட முறையில் அந்த ரூல்ஸை மாற்ற மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி டிரைவர்ஸ் அந்த முதல் தர பார்க்குற ரோட்லேயே வேகமாக ஹை ஸ்பீடில் ஓட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி முதல் தர பார்க்குற ரோட்லேயே அவ்வளோ வேகமாக அவங்களால ஓட்ட முடியும் அப்படின்னா அதுக்கான பதில் தான் ரெக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பெஷல் ஸ்டேஜஸ்ஸு இந்த ராலி ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிரைவர்ஸும் கோ டிரைவரும் அவங்களோட ரேஸ் பண்ணுற காரை எடுத்துன்னு அந்த எந்த ஸ்டேஜோ அந்த மவுண்டன் ரோட்ஸோ அந்த மவுண்டன் ரோட்ஸில் அந்த வண்டியை ஓட்டுவாங்க. அப்போ ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிரைவர் இந்த ரூட்டை அனலைஸ் பண்ணுவார். அது கூட முக்கியமாக இந்த கோ டிரைவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு டேர்னிங் ஒவ்வொரு கார்னரு இதில் கொஞ்சம் ஒரு பம்ப் இருக்குது, அப்புறம் இதில் ஒரு குழி இருக்குது, அந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் அவர் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருப்பார். இதுதான் பேஸ் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோட்ஸ் பேஸ் பண்ணி தான் ரேஸ் டே அன்னைக்கு கோ டிரைவர் டிரைவர்கிட்ட இதை தொடர்ந்து சொல்லினே இருப்பார். ஸோ இது மூலிமா தான் அந்த டிரைவர் அந்த ரேஸை வேகமாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி டிரைவருக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி ஒன்று பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போது காருக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது பேர் ஷேக் டவுன் சொல்லுவாங்க. ஸோ விஜய்ஸ் என்னென்னா அதே மாதிரி தான் ராலி ரேஸ் நடக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி ஒரு சிமிலராக இருக்க மவுண்டன் ரோட்ஸ் எக்ஸாக்டாக அதே ஸ்பெஷல் ஸ்டேஜில் சிமிலராக இருக்க ஒரு மவுண்டன் ரோட்ஸில் அந்த காரை ஓட்டி பார்ப்பாங்க. ஸோ இது மூலிமா அந்த டீமுக்கு என்னென்னா தெரிய வரும். ஸோ எங்கே நம்ம சஸ்பென்ஷனு அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு பிரேக்ஸு டயரு இதெல்லாம் அதை எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ராலி ரோட்டில் ஓட்டும் போது என்னெல்லாம் நமக்கு தெரியுது, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, எதெல்லாம் சரி பண்ணணுன்றதை இது மூலிமா தான் இந்த ஸ்டேஜஸ் அந்த ஷேக் டவுன் மூலிமா தான் அந்த டீம்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா
ராலி ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது தப்பு இருந்துச்சு, ஏதாவது வந்து சில விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த ஸ்டேஜ் மூலிமா அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணி ரேஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வந்து அந்த ரெக்கி வந்து டிரைவர்ஸுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதோ அந்த ராலி ரூட்டில், இந்த ஷேக் டவுன்ன்றது வந்து காருக்கும் டீம்ஸுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இது. ஸோ இப்போ வந்து என்னோட முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோட்டார் ஸ்போர்ட்டில் வந்து நிறைய விதம் இருக்குது. அதில் வந்து ராலி, சர்க்யூட் ரேஸிங்லாம் இருக்குன்ற மாதிரி தெரியும். ஸோ சர்க்யூட் ரேஸுன்றது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து அது ரொம்ப ஒரு க்ளோஸ்டு வந்து ட்ராக்கு. ஸோ நிறைய சேஃப்டி பேரியர்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி. ஆனால் அந்த ராலின்னு பார்த்தம்போது என்னென்னா அது வந்து ஒரு பப்ளிக் ரோட்ஸு. ஸோ இந்த ஃபார்மேட்டு ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமேன்னா, நம்ம வந்து ஒரு மோட்டார் ஸ்போர்ட்டுன்றது எப்போவுமே வந்து ஒரு ஒரு இன்ஜினியர்ஸ்க்கோ இல்லை ஒரு டிரைவர்ஸ்க்கோ இல்லை வந்து அந்த அவங்க புதுசாக உருவாக்கின காருக்கோ ஒரு டெஸ்டிங் டைம் அது. ஸோ இப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இப்போ ஏன்னா சர்க்யூட்டில் போகும்போது நீங்கள் வந்து ஒரே விதமான ரோடு. ஸோ அது கண்ட்ரோல்டு ஸ்பேஸு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு விதமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இந்த ரேலின்றது நார்மல் பப்ளிக் ரோட்ஸு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் மாறுதலாக இருக்கும். ஸோ இப்போ இது மூலிமா நீங்கள் வந்து அந்த காரோட பர்ஃபார்மன்ஸு, டிரைவரோட பர்ஃபார்மன்ஸு, இது எல்லாத்தையுமே அந்த இன்ஜினியர்ஸோட பர்ஃபார்மன்ஸு எல்லாமே டெஸ்ட் பண்ணுற விதமாக தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரேலி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும். அது வந்து அதே மாதிரி வந்து இது வந்து பப்ளிக் ரோட்ஸில் நடக்கிறதுனால இங்கே வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ சர்க்யூட் ரேஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கண்ட்ரோல்டாகவும் கொஞ்சம் வைடாக இருக்கும் அந்த ட்ராக்கு. ஸோ அதனால் மல்டிபிள் கார்ஸ் ஒன்றா ரேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கார் ஒரு டைமில் தான் போகும். ஸோ அதனால் வந்து இப்போ 2 கார் 3 கார்லாம் போகிற மாதிரி இருந்தால், இந்த ஓவர்டேக் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் அந்த மவுண்டன் ரோட்ஸில் வந்து ரொம்ப ஒரு நேரோவாக இருக்கும். ஸோ ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா டப்புன்னு வந்து இன்னொரு கார் வந்து கவுந்துரும். ஸோ அதனால தான் இது வந்து சேஃப்டியை ரொம்ப மனசில் வச்சு தான் அவங்க வந்து இது ஒரு கார் ஒரு டைமில் போகிறன்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இந்த ரேலி ரேசிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ரேலி ரேஸ் வீக்கெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட முக்கியமான வேலைகள்லாம் முன்னாடியே நடந்துருது. ஸோ ரெக்கி எப்படி வந்து ஒரு டிரைவர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த ரூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற விதமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயமும், அதே மாதிரி ஷேக் டவுன்றது வந்து காருக்கும் டீம்ஸுக்கும் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு செஷன் மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ இது ரெண்டும் ப்ராப்பராகவும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு ரேலி ரேஸ் வீக்கெண்ட் வந்து ப்ராப்பராக நடக்க முடியும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரேலி சம்மந்தப்பட்ட ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.